அந்த ஜாபில் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்போ, அந்த ஜாபில் ஸ்திரத்தன்மையற்ற வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது ஜாபை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பதுங்கி பாயிறது அப்படின்றது இதுதான். இந்த இடத்துல நீங்கள் பதுங்க வேண்டிய டைம், பாய வேண்டிய டைம் வந்து ஒரு 108 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய டைம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பொதுவான ராசி பலன்களை பார்க்குறத விட உன்னிப்பாக எந்த மாதிரியான தன்மை உள்ள பலாபலன்கள் யாருக்கு அதீதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வரக்கூடிய 30/6/2024 அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட மோரலஸ் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்றது குரு, அதாவது குரு சாரத்தில், அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துல தான் அவர் வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடைஞ்சு அவர் வந்து ஒரு 120 நாட்கள், அதாவது 108 நாட்கள் அவர் வந்து வக்ரகதியிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோரலஸ் 5 ராசிகள் வரணும். அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப சனி வக்ரம் அடைஞ்சு, சனிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ உங்களுக்கு வந்து துலா ராசி வரப்போ வக்ர நிவர்த்தின்றது அடைஞ்சிடும். அப்போ சனியை காட்டிலும் சூரியன் தான் புலமிக்கவரை மாறுவார். அப்போ சனியோட பலன்கள் இதுவரைக்கும் தரக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜன்ன சாட்டில் நீங்கள் பிறந்த நேரமே, உங்களுக்கு பிறந்த நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் ஆஃப் பீரியடில் சனி வக்ரகதியில் இருந்தாருனாக்கா முழு பலன் வந்து சனி தான் டேக் ஓவர் பண்ணிக்குவார். மற்ற பொதுவான இந்த சாதாரண தன்மையில் இருந்தவங்களுக்கு, சாதாரணமாக சனி வக்ரமற்ற தன்மையில் இருந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இது பெருசாக ஒரு பாதிப்பு சனி தராது. ஆனால் சனி வக்ரம் பெற்ற காலத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்கா, இப்போ வக்ரகதி அடையிறப்ப அதோட முழு பலனை, சனியோட முழு பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதனால் யாருக்கு இது முழுமையாக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மோரலஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெண்கள் சார்ந்து இந்த காணொலி போடலான் இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில், எந்த நேரம்னாக்கா அந்த நேரத்தில் மீன லக்னமாக விழுது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த மீன ராசின்றது ஒரு பெண் ராசி. லக்ன புள்ளியும் அந்த பெண் ராசியில் தான் உள்ளது, சந்திரனும் பெண் ராசியில் தான் இருக்கார். அந்த சந்திரன் நின்ற அன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துல இருந்து அவர் தன்னுடைய வக்ர கதியை நிகழ்த்துறாருன்னு பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் இடம், 2ஆம் பாதம்னு சொல்லலாம். 2ஆம் பாதம்ன்றது நாம் சரியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே ரிஷபராசி தான் வருது. ரிஷபராசியும் பெண் ராசி தான். அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக நல்லது கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி தரப்பு வர்றார், ஆண்களை காட்டிலும். ஏன்னா ஆண்களுக்கு கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஒரே ரோல் தான் இருக்கும். ஒரே ரோல்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட படிக்கிறாங்க, அதாவது பிறந்ததும் படிக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்து வளர்றது, படிக்கிறது, ஜாபுக்கு போகிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல்ன்றது ஒரு மாதிரி. அதாவது ஜாப்ன்றது 100க்கு 100 செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஒன்று ஜாப் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இது வழியாக ஏதாவது பொருள் ஈட்டணும். நீங்கள் பொருள் ஈட்டாத ஒரு ஜாபுக்கு போகாத, இப்போ ஒரு பையனை போய் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையனை பார்த்தாவே என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க பொண்ணை பார்த்தா என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன வேலையில் இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்களோ ஒழிய, ஒரு 20-30 வயசு பெண்ணையோ பையனையோ பார்க்குறப்ப என்ன ஜாபுக்கு எதுவும் போறியாமான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வீட்டிலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு கேட்டகரியை வகுத்திருக்கோம் நம்ம. அப்புறமா ஜாபுக்கு, அதாவது அது வந்து தேவையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தியாவசியமாக நீங்கள் வந்து இன்றைக்கி சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாரிச்சியாக தீரணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம நகர்றோம் அப்படின்னா அந்த தன்மையில் போகலாம். ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியாது. உட்காந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஏளனமாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் தான் சமூகம் பார்க்குங்களா. அப்படின்றப்ப ஏதாவது, அதாவது அதான் சொல்லுவாங்க, அரையனா காசாக இருந்தால் கூட அரண்னா காசுன்றோம். அதனால தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம அவ்வளோ பேரும் அடிச்சுக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து அதில் சம்பளம்ன்றது இப்போ தனியாக ப்ரைவேட் கன்சனோ அல்லது ஒரு தனியார் துறை நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு தனியார் துறையை நீங்களே சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை விட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றது அரசாங்க அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை தான் சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து 50 வேக்கன்சி இருக்குனாக்கா அதுக்கு 5 லட்சம் பேர் போராடுறோம் நம்ம.
ஆனால் அதையும் வேணாம்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க வேலையை அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் என்னத்த அப்படின்றாங்க. எனக்கு அது நம்ம ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கூட பர்மிஷன் கேட்குறது, ஒவ்வொரு இதுலையும் அவங்க ஹையர் ஆஃபீஸர்லேருந்து ரொம்ப தாஜா பண்ணி வச்சுக்கிறது, அவங்களுடைய நம்ம ரொம்ப அதாவது ஐக்கியப்பட்டு போனால் மட்டும் தான் நீங்கள் சர்வீல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. அதெல்லாமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ். என்னன்னாக்கா உங்களை எடுத்தாங்க கொடுத்தாங்க ஒரு முடிவுகள் எடுக்க முடியாதவங்களுடைய கேரியர் வைஸ் ஆகுங்க. அவ்வளோதான ஒழிய நீங்கள்கிட்ட ஃபால்ட் இல்லாத பட்சத்தில். ஃபால்ட் இருந்தால் யார் வேணாலும் என்னென்னு செய்யலாம். அது ப்ரைவேட்லேயும் ஒன்று தான், கவர்மெண்ட்லேயும் ஒன்று தான். பட்லாம் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பெண்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டகரியும் இருக்கும். அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பின்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுற வாய்ப்புகள் உள்ளவங்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. அப்போ 2 விதமான பெண்களுக்கும் இப்போ சமூகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரியான பலாபலங்கள் இருக்குன்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு தீர்மானிக்கும். நீங்கள் ஜாபுக்கு போகிற பர்சனா ஜாபுக்கு போக பர்சனான்றது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு செய்யும். பட் இந்த கோச்சார பலன் அப்படின்றது இந்த சனி தரக்கூடிய கோச்சார பலன் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் சரி உங்களுடைய ஜாப் லைஃப்லையும் சரி அப்படின்றப்ப ஃபேமிலி லைஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பெனிஃபிட் எந்த மாதிரியான தன்மையில் அதாவது சுப தன்மையில் இருக்கலாம்னு பார்க்குறப்ப தனுசு ராசி பெண்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரப்போகுது இந்த வக்கர சனி அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ அட் ப்ரெசண்ட் 3ஆம் பாவம் தான் இயங்கிகிட்டு இருக்கு. 3ன்றது சனி இருக்கக்கூடிய இடம். தனுசுக்கு 3ஆம் இடம்ன்றது சனி இருக்கக்கூடிய இடம். அட் ப்ரெசண்ட் அது சொந்த வீடும் 2, 3 கூடையவர். ஆனால் இதில் என்னென்னா 6ல் இருக்கக்கூடிய குருவோட நவம்சத்தில் தான் இருக்கார். அதாவது புரட்டாதி 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில். அப்போ 3 இயங்குது அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி ராசியாதிபதி குரு தான். அவர் 6ல் இருக்கார் அப்படின்றப்போ உறவுகள் உங்களுக்கு ஒரு நெருக்கடினாக்க ஏதாவது ஒரு பிளேம், உறவுகள் சொந்தங்கள் வழி ஒரு சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்லாவே இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அட் ப்ரெசண்ட் இப்போதைக்கு உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறதுக்கோ அல்லது உங்கள் மேலே ஒரு பெரிய ஏதாவது கார்னர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்ஸு உங்களுக்கு இருக்கும். பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அது பட்ட டிஸ்பியூட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் பூர்வீக சொத்துக்கு அதிபதியும் அந்த செவ்வாய் தான். ஆனால் பரணி 3ஆம் பாதம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாரு. அப்போ பூர்வீக வழி ஏதாவது ஆதாயங்கள் இருக்கும். அதாவது பிரச்சனையாகி அந்த பிரச்சனை வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுடைய சகோதரிகளுக்குள்ளே பாகப்பிரிவினை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அதாவது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வழி ஆதாயங்கள் இந்த டைம் பீயிங் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு இது வரைக்கும் லேக் ஆகி கிடக்குது அல்லது இது வரைக்கும் பேசாமல் இருக்காங்க உறவினர்கள்லாம் அவங்கவுங்க தன்னுடைய ஆதாயத்துக்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. 3ன்றது ஒரு கம்யூனிகேஷன் தான். அதாவது ஒரு கடப்பில் போட்ட பிரச்சனையை நீங்கள் எடுத்து வச்சிங்கனாக்கா அது செபையேறி அது அவங்களுக்கு அனுகூலமாக பலன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஹோல்டாகி கிடக்குது, பூர்வீக சொத்து யாரும் பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பியெல்லாம் அப்படியே எனக்கு என்னன்னு இருக்காங்க, அல்லது அவங்க சைலண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆதாயம்னு இருக்காங்க, அல்லது புழங்கிக்கிட்டே இருக்கவங்க அப்படியே உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கவங்க அவங்க அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வழியாக ஒரு 10 பைசா உங்களுக்கு அல்லது ஏதாவது ஒரு பிறந்த இடத்துலேருந்து ஏதாவது வந்தால் தானே உங்களுக்கு பெருமை. இங்கேயும் உங்களுக்கு பெருசாக புருஷ வீட்லேயும் பெருசாக உங்களுக்கு அனுகூலமான சப்போர்ட்டு கிடையாது. ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு அலிகேஷன்ஸ் நிறையா வைக்கிறாங்க. உங்கள் மேலே பெருசாக ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்தோம்னாக்கா நீங்கள் அதாவது மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது சமயத்தில் என்னன்னாக்கா கனவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அடைஞ்சிரும். ஏன்னா மூலத்துக்கு என்னன்னாக்கா உடனே பெண் அதாவது மாமனார் இருந்தார்னா அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தேரி. இதெல்லாமே ஒரு பெருசாக ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு தன்மைகள். இதெல்லாம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் இதெல்லாமே ஒரு ஃபேக்கான ஒரு ஐடியா தானே ஒழிய. ஏன்னா அது என்னன்னாக்கா ஒரு விவசாயம் தொடர்புடைய பழமொழிகள் வரையறுக்கப்பட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஆணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அன்று ஒரு விதை விதைத்தால், ஏன்னாக்கா அடுத்து ஆணிக்கு அப்புறம் ஆடி தான் வருது அப்படின்றப்ப விதை விதைத்தால் அது தலை தோங்கும். ஆனால் தலை தோங்குறப்ப அந்த கலைகளும் சேர்ந்து தலை தோங்கும். அப்போ பின்மூலம்னாக்க கண்ணியில் வரக்கூடிய மூலம். அப்போ ஆணி மாதம் ஆணி ஆடி ஆவணி புரட்டாசியில் வரக்கூடிய மூலம் நட்சத்திரம் அன்று நீங்கள் மூலம்னாக்கா அது அதிகபட்சம் அஷ்டமி திதியில் வரும்.
அப்போ திதி அன்று பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் அடித்தோம்னாக்கா அது நிர்மூலமாகும். இது விவசாயத்துக்காக வரையறுக்கப்பட்ட ஒரு பழமொழி. ஆனால் இதில் என்னன்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ற ஒரு வாக்கு வாய்மொழியாக வந்தக்கூடிய பழமொழிகள் என்னன்னாக்கா நடைமுறையில் இருந்து மூல நட்சத்திரம்னானே கணவன் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு எடுக்கிற இடங்களில் நிறையா தடைகள். அப்படி ஒன்றும் இப்போல்லாம் எதுவுமே அவருக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்காதா, அவருக்குன்னு ஒரு ஆயுள் பாவம் இருக்காதா, அப்போ மாமியாரோட மாங்கல்ய பாக்கியன்றது ஒரு அமைப்பு இருக்காதா, அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இந்த பின்னாடி வரக்கூடிய பெண்ணால் உடனே கணவனுக்கு அல்லது மாமனாருக்கு ஒரு ஆயுளுக்கு ஒப்பான கண்டங்கள் சந்திக்கிறது. யாராவது ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு அது இன்கேஸ் நடந்திருந்தால் கூட யாராவது ஒரு ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அவருக்கு கர்மா பாவம் ஓடி இருக்கலாம், எட்டுக்குடைய ஆயுள் பாவம் ஓடி இருக்கலாம், அதில் ஏதாவது கண்டம் வந்திருக்கலாம், அதை சந்திச்சிருக்கலாம். அப்படி தான் அமைப்பு இருக்குமோ ஒழிய இந்த மூல நட்சத்திரத்து பெண்ணை திருமணம் பண்ணதுனால உடனே மாமனார் இறந்து போயிடுவார் அப்படின்றதெல்லாம் ஒரு தவறான கருத்து. அதெல்லாம் நீங்கள் புறந்தள்ள வேண்டிய ஒரு கருத்துக்கள் தான். அதனால் இந்த இடத்துல என்னென்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் வரும். அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் சரி பண்ணாலே போதும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 108 நாட்களில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா 5ல் இருந்து செவ்வாய் சுக்கிரசாரம் பெற்று நடத்துகிறாரு. சுக்கிரன் 6 11 கூடையவராக இருக்கார். ஆனால் செவ்வாய் பரணி 3 பாதம் பெறுறதுன்றது 11ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு லாபமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதனால் உங்களுக்கு உறவுகள் வழி சில கஷ்டங்களும் உறவுகள் வழி சில நஷ்டங்களும் அல்லது உறவுகள் விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து கொடுத்தோம்னாக்கா நல்லவங்க, சொத்து கொடுக்கலனாக்கா கெட்டவங்க, அல்லது சொத்து கேட்டோம்னாக்கா கெட்டவங்களாக மாறுவீங்க, அல்லது இந்த மாதிரி ஒரு அபிப்பிராய பேதங்கள் நடக்கும். இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? புதன் இருப்பது 8ல் தான் இருக்கார். அதுக்கு உங்கள் கணவனும் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார். அதை உங்களுக்கு பெருசாக உங்களை ப்ளேம் பண்ணுறக்கோ உங்களை கார்னர் பண்ணுறக்கோ உங்களுடைய இயலாமையை பற்றி அவர் பரிகாசமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அவரும் சப்போர்ட் இருக்காது. அவரும் உங்களை ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதே மாதிரி ஜாப் வைஸ் போகிற பர்சன்ஸ் எப்படி இருப்பீங்க அப்படின்னம்னாக்கா 6ஆம் இடம் தான் அட் ப்ரெசன்ட் ரன்னிங். 6ல் குரு இருக்கார். ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அவரும் ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கார். அப்படின்றப்ப 8 அப்போ இந்த ஜாபில் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்போ, அந்த ஜாபில் ஸ்திரத்தன்மையற்ற வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது ஜாபை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ வேலையில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் எந்த நேரம் எப்போ வேணாலும் நீங்கள் வேலை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அல்லது நீங்கள் வேலை மாறியே போகணும், நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும், அல்லது நான் அதெல்லாமே எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உபஜயஸ்தானம் 6 நல்லது தான். அப்போ ஏதாவது ஒரு நீங்களாக வீம்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நடத்தினா தான் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்களோ ஒழிய அதாவது கடின உழைப்பால் ஒரு வெற்றி கிடைக்குமோ ஒழிய நீங்கள் போன போக்கில் நமக்கா வருமா இந்த வெற்றி அப்படின்றது வராது. அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தைரியத்தோட, ஏன்னா 3ல் சனி இருக்காரு, தைரிய குறைபாடு வந்துடும். 1 6ஆம் இடம் தான் அட் ப்ரெசென்ட் ஒர்க் பண்ண போது, ஃப்யூச்சரில் 8ஆம் இடம் வேலை செய்ய போகுது. 8 வேலை செஞ்சாலும் என்ன ஆகும்? அது 8ல் இருக்கிறது யார் இருக்கா? புதன் தான் இருக்கார். புதன் யார் சாரத்தில் இருக்காருன்னா குரு சாரத்தில் தான் இருக்கார். குரு 6ல். அப்போ கணவன் மனைக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். கருத்து அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது அந்த மாதிரி. ஏன்னா 5ல் செவ்வாய் இருக்கார். உங்களுக்கு என்னென்னா பிடிவாத போக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்கள் பக்கம் நியாயமும் இருக்கலாம். ஆனால் அந்த நியாயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணால் தான் அது நியாயமாக எடுத்துக்க முடியும். அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி மைண்ட் செட்டை அவங்களுக்கு இல்லை. அப்படின்னம்னா இந்த 108 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 108 நாட்கள் எப்படியோ கடந்தால் போதும் அப்படின்னு நினைங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை, பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தரும். அப்போ எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்காமல் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். கொஞ்சம் ரியாக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொலாப்ஸ்னாக்கா மைண்டு குழப்பமான மனநிலை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் 5ல் இருந்து 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுவார். அந்த இடத்துல புதன் இருக்கார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு இது வரைக்கும் பிரியமான நபர் தான் உங்களுடைய கணவர், உங்களுடைய காதலர். ஆனால் இந்த இடத்துல என்னன்னாக்கா அவருக்கு உங்களுக்குமே மேட்ச் ஆகாத தன்மை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது அவங்களோட அதாவது ரொம்ப கருத்து வேறுபாடு அதிகமாக மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது செவ்வாய் சுக்கிரன் சாரம் பெறுறதுன்றது ஒரு நல்ல தன்மை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பகைப்பற்ற கோள் செவ்வாய்க்கு சுக்கிரன். அப்போ அவங்களும் நீங்களே பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை கூட கொடுத்துரும். வழக்கு ரீதியாக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா கூட அது டிஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிஸ்போஸ்னாக்கா அதாவது அக்செப்ட் பண்ணிட்டு டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் இன்டர்னல் லைஃப்பில் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஜாப் வைஸ் நீங்கள் சர்வைவ் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த டைம்ன்றது கொஞ்சம்
நெருடலான காலங்கள். இந்த 108 நாட்கள் வந்து சனி வந்து வக்கர நிலையில் இருந்து சூரியன் தான் அந்த ரியாக்ட் பண்ண போகிறாரு. அப்படின்னா சூரியன் 7ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்துருக்கார். அப்படின்றப்ப 7 கூடையும் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இன்டர்னல் லைஃப்பை கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா 2 கூடையும் பெருசாக ஒரு வாக்குஸ்தானத்துலேயும் எடுத்தம் கவித்தம் பேசக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும். ஆனால் அது நீங்கள் என்ன பேச்சு பேசுனீங்கன்னா அதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்பு தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சரி, ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்லையும் சரி அப்படி இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 108ன்றது 108 மீன்ஸ் 108 நாட்கள். ஐ மீன் கிட்டத்தட்ட 30/6/2024 15/11/2024 வரைக்குமே கவனமாக இருந்தாலே ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கைன்றது சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல இதை சர்வே பண்ணிட்டீங்கன்னு வாழ்க்கையில் ரொம்ப டெட் எண்டுக்கு போயிட்டு கூட நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பதுங்கி பாயிறது அப்படின்றது இதுதான். இந்த இடத்துல நீங்கள் பதுங்க வேண்டிய டைம், பாய வேண்டிய டைம் அந்த ஒரு 108 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய டைம். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். பட் இந்த டைம்ன்றது உங்களுக்கு அதிகபட்சம் நான் பயமுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இருக்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நானாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்படி பண்ணால் சரியாயிடும், இப்படி பண்ணால் சரியாகப்படும்லாம். இந்த இடத்துல நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் அப்படின்றது பதுங்கி இருங்க. பெருசாக பதட்டப்படையாதீங்க. நீங்கள் பெருசாக இதை பண்ணுறேன் அது சரியாயிடும், அதை பண்ணுறேன் இது சரியாயிடும் செய்யாதீங்க. பூர்வீக வழி சொத்துக்கள் ஏதாவது சம்மந்தப்பட்டால் புத்தர்கள் வழியோட ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். அதாவது பிள்ளைகளுடைய எதிர்கால ஃப்யூச்சரை பற்றி, அவங்களுடைய லைஃப்பை பற்றி, அவங்களுடைய கரியரை பற்றி, அவங்களுடைய மேரேஜை பற்றி இருக்கணும் அப்படின்னா கூட இந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்கள். நீங்களாம் அல்லது உங்களுடைய மைண்ட் வைஸ் நீங்கள் மட்டும் முடிவெடுக்காதீங்க. உங்களுடைய பேர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அதுலேயும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. உங்களுடைய டாட்டர் சன்னோ இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய நாலேஜ் வைஸ் விட்டுலாமா அப்படின்னோம்னா அதை விட்டுற வேணாம். ஏன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக அவங்க செய்கிறது, அவங்க சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் தெரியும். அப்படின்றப்ப இந்த இடம் நீங்கள் 108 நாட்களை ஸ்கிப் பண்ணால் மட்டுமே நீங்கள் சர்வைவல் பண்ண முடியும். அந்த 108 நாட்களும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நவம்பருக்கு பிறகு இருக்குது. அப்போ நவம்பர் வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஜூலைலேருந்து ஆரம்பித்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்டர்னல் லைஃப்லாம் சரி, ஜாப் வைஸும் சரி, நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த நிம்மதி அப்படின்றது நீங்கள் தேடிக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்க ஒழிய மற்றவங்க யாரும் உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதனில உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஜாதக ரீதியாக இருந்துச்சுனாக்கா டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை வந்து பதிவிட்டு அதே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதிகபட்சம் முடிஞ்ச மட்டும் நான் அதில் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு பதில். மற்றபடி உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜாவோ டைப் மெசேஜாவோ போடுங்க. ப்ளஸ் உங்களுடைய முக்கியமான கேள்விகள் என்னவோ அதையும் போடுங்க. அதை பார்த்துட்டு எங்கள் கம்பெனிலேருந்து ஆளுங்க உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஐ மீன் அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின நம்பருக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வரும் பட்சத்தில் உங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் பேசி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.